லோகாவிற்கும் கார் ஓட்டுநரான நான் எங்கே போக வேண்டுமென்றாலும் கூட்டிச் செல்வது வழக்கமாக கொண்டிருந்தேன். என் முதலாளி மகள் பெயர் லோகா. என்னடா பெயர் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? லோகாவி வித்தியாசம்தான். நான் ஒரு கார் ஓட்டுநர் என தெரிந்தும் என் மீது அவளுக்கு ஆசை வருவதே. அப்படி என்றால் லோகா வித்தியாசமானவள் தானே. லோகாவை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் லோகாவோ திருமணமாகாத கன்னிப்பெண். அவள் அழகை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் கையில் ஒரு வாசம், தலையில் ஒரு வாசம், சும்மா பார்ப்பதற்கு சினிமா நடிகை போல் இருப்பாள். அவளுக்கு இன்று யாரும் இல்லை, நண்பர்களும் கிடையாது. தனிமையில் இருக்கவே விரும்புவாள். என்னை பற்றி சொல்ல வேண்டும் அல்லவா? என் பெயர் உத்தமன். எனக்கு வயது 30. பார்ப்பதற்கு கொஞ்சம் அழகாக இருப்பேன். நான் லோகா வீட்டில் தனி கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, அங்கேயே தங்கிக் கொள்வேன். ஒரு நாள் லோகாவுடன் ஷாப்பிங் போனோம். 2 பேர் லோகாவிடம் வம்பிழுக்க லோகாவிற்கு என்ன செய்வதென்று தெரியாமல் லோகா அமைதியாக இருக்க நான் அவர்களை அழைத்து விரட்டினேன். லோகாவிற்கு அன்றிலிருந்து என் மேல் தனி மரியாதை வந்தது. லோகாவும் நானும் ஷாப்பிங் முடித்துவிட்டு கிளம்பினோம். எப்போதும் பின்னாடி இருக்கையில் அமரும் லோகா அன்றிலிருந்து என்னுடன் முன்னாடி சீட்டில் உட்கார்ந்தாள். அவள் மீது வரும் வாசனையும் அழகும் என்னை கார் ஓட்ட விடாமல் தடுமாற செய்தது. லோகாவுடன் நல்லா பேச ஆரம்பித்ததால் எனக்கும் அவளுக்கும் இருந்த இடைவெளி குறைந்தது. லோகாவிற்கு என்னை மிகவும் பிடித்தது. ஒரு நாள் லோகா என்னை பப்பிற்கு கூட்டிச் சென்றாள். அங்கே சென்றால் ஜோடியாகத்தான் போக வேண்டும். லோகாவோ என்னை கூட்டிச் சென்றால் எனக்கு குடிக்கும் பழக்கம் இல்லை என்றேன். பரவாயில்லை, நீ சும்மா வா என்றாள். இருவரும் ஜோடியாக சென்றோம். எனக்கு குடிக்கும் பழக்கம் இல்லாததால் நான் அமைதியாக இருக்க லோகா குடித்தாள். திடீரென என் கையை பிடித்து இழுத்து என்னுடன் டான்ஸ் ஆடி என அவள் இடுப்பின் மீது என் கையை எடுத்து வைத்தாள். எனக்கோ அவள் இடுப்பின் மீது கை வைத்து டான்ஸ் ஆட குடிக்காமலேயே போதை ஏறியது. லோகாவை தொட்டு ஆடும்போது என்னால் என் மனம் எங்கே ஓடியது. அவள் மனம் என்னை இழுத்தது. லோகாவை இருக்க அணைத்து கொண்டே ஆட என்னால் அந்த தருணத்தை நம்பவே முடியவில்லை. லோகாவுடன் பார்ட்டியை முடித்துவிட்டு நன்றாக குடித்து இருந்ததால் அவளை பத்திரமாக கூட்டி வந்து லோகா வீட்டில் விட்டேன். லோகா என்னை பிடித்து கொண்டு விடவே இல்லை. இன்று இரவு என்னுடன் இரு என லோகா வற்புறுத்த லோகாவின் அழகு என்னை பயன்படுத்திக்கொள் என சுண்டி இழுத்தது. லோகாவும் என்னை விடுவதாக இல்லை. சரி என லோகாவுடன் இணைந்திருக்க, லோகா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ உன் பேருக்கு ஏற்றால் போல் உத்தமன் என சொல்ல அவள் அழகு மென்மேலும் அவளுடன் இருக்க ஆசை அதிகரிக்க நானும் லோகாவும் இணைந்து அவங்க வீட்டில் ஒரு ஆட்டம் போட்டோம். நான் லோகாவுடன் ஆட்டம் போட போட லோகா நான் இந்த உலகத்தை விட்டு வேறு உலகத்துக்கு சென்றேன். லோகாவுக்கு போதை தெளிந்து நார்மல் நிலைக்கு வந்தாள். இரவு முழுக்க லோகா உன்னுடன் இருக்கவே லோகாவோ எனக்கு எல்லா ஆசையும் தீர்ந்தது. இப்படி ஒரு நல்ல தொழில் போல நடந்து கொண்டாள். அன்றிலிருந்து லோகா எப்போதெல்லாம் பார்ட்டிக்கு போகிறாளோ அப்போதெல்லாம் லோகா என்னை அவள் அறைக்கு கூட்டிச் செல்வது வழக்கமானது. இப்படி ஒரு அழகை நான் அனுபவித்து எனக்கு அளவில்லா மகிழ்ச்சியும் தந்தது. இதுவே தொடர்கதையானது.